இப்போ கிராமப்புறங்களில் விவசாயம் பண்ணுறது மக்களுக்கு விவசாயம் பண்ணுறதுல நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு வருது. அதுக்கு நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லை. என்ன காரணம்னா, கிராமப்புறங்களில் விவசாயம் பண்ணுறதுல பாதுகாப்பு இல்லை. கிராமப்புற சிறிய இளைய இளைய சின்ன வயசு பசங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, கிராமப்புறத்தில் இன்னொருத்தர் தோட்டத்தில் போய் மாம்பழம் திருடுறது, அங்கே இருக்கிற எதையாவது அல்லது ஏதாவது ஒரு அங்கே மாம்பழம் இருக்கலாம், கொய்யாப்பழம் இருக்கலாம், மாதுளப்பழம் இருக்கலாம், இதை திருடுற வழக்கம் கிராமப்புறங்களில் இருக்குது. இது அவங்க விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ கடலெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிலக்கடலை போட்டாங்கனாக்கா அந்த கடலையை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி திருடுகிற வழக்கம் இது கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களில் திருடுவது என்பது ஒரு ஜாலியான ஒரு விஷயமாக, பொழுதுபோக்கு, பேசுவதற்கு, அதை நினைவு கூறுவதற்கு ஒரு ரொம்ப ஜாலியான விஷயமா இந்த சின்ன வயசு பசங்களோ அதில் யாரோ ஒரு ரொம்பவும் நேர்மையாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அடுத்தவங்க விளைநிலத்தில் திருட மாட்டாங்க. அப்படி நேர்மையாக இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் கூட நேர்மை அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அதை எடுக்கணும் அப்படின்னு தோணிடும். ஒரு கொய்யாப்பழம் பார்க்குறாங்க, ஒரு மாம்பழம் பார்க்குறாங்க, யாரும் இல்லை. இங்கே பொதுவாக வேலிகள் எதுவும் கிடையாது. ஒரு விவசாய நிலத்துக்கு ஒரு பொருத்தமான வேலி கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை பார்த்தா திருடணும்னு அவங்களுக்கு தோணும். அதாவது நேர்மையாக இருக்கிறவங்க ரொம்ப அரிதாக தான் இருக்காங்க, ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அதனால் பெரும்பாலானவங்க நேர்மை இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விவசாய நிலத்தில் இன்னொருத்தர் தோட்டத்தில் ஏதோ மாம்பழத்தை பார்க்குறாங்க, கொய்யாப்பழத்தை பார்க்குறாங்க, அது டக்குன்னு யாரும் இல்லையா பறிச்சுட்டு சாப்பிட்டு போகிறதுல அதனால் என்ன வந்துடுது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போது இந்த விவசாய நிலங்களில் திருடுற வழக்கம் கிராமப்புறங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் விவசாயம் பண்ணுறதுல அங்குள்ள மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாய நிலத்தில் அவங்க பயிரிடுகிற உணவுப் பொருள் இருக்குல்ல, அது ஒரு மாமரம், கொய்யா மரம் இப்படியெல்லாம் போட்டாக்கா, ஒரு பப்பாளி இப்படியெல்லாம் போட்டால் திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ திருட முடியாத உணவுப் பொருளை நம்ம விளைய வைக்கணும். மக்கள் நம்ம விளையவும் வைக்கணும், யாரும் திருடவும் கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், நெல்லை விளைய வச்சிட்டாக்கா யாரும் திருட மாட்டாங்க. அப்புறம் வேறு எதெல்லாம் திருட மாட்டாங்களோ அதெல்லாம் விளைய வைப்பாங்க. அப்போது இவங்களும் உண்மையான நோக்கம் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்லாம் நோக்கம் கிடையாது. எதை மக்கள் திருட மாட்டாங்களோ, எதை அந்த கிராமப்புற மக்கள் திருட மாட்டாங்களோ, அடுத்தவங்க தோட்டத்தில் போய் அடுத்தவங்க தோட்டத்து வழியாக போகும்போது திருடாமல் போவாங்களோ, அந்த மாதிரி திருட்டுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரியான திருட முடியாத உணவுப் பொருட்களை அவங்க விளைய வைப்பாங்க விவசாய நிலத்தில். அப்போது அவங்க ஒரு சரியான நோக்கத்தோடு அவங்க செயல்பட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான நோக்கம், ஒரு நியாயமான நோக்கம், எது தேவை மக்களுக்கு, அந்த மாதிரிலாம் செயல்பட முடியாது. இது கிராமப்புறங்களில் விவசாயம் பண்ணுறதுல இது நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். நிறைய பேத்துக்கு விவசாயம் பண்ணுறதுல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இது மாதிரி தொடர்ந்து பாதுகாப்பு கஷ்டப்பட்டு விளைய வச்சுருப்பாங்க, யாரோ திருடிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் திருடுற வழக்கம் கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களில் ரொம்ப பொழுதுபோக்காக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த விவசாயியோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கோபத்தை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் விவசாயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த திருடுற வழக்கம் ஏன் வருது அப்படின்னா, பொதுவான இடங்கள் இருக்குல்ல, ஒரு சாலை ஓரங்கள், அங்கே ஒரு உணவை தருகிற மரங்கள் எதுவுமே வளர்க்கப்படுறதில்ல. உணவை இப்போ கொய்யாப்பழமா, மாம்பழமா, மாதுளைப்பழமா, இப்படி இந்த மாதிரி ஆரஞ்சா, அன்னாசியா, அது ஒரு தோட்டத்தில் தான் இருக்கும். ஒரு சாலை ஓரம் இருக்காது. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரமா, ஒரு மாமரமா, கொய்யா மரமா, இந்த மாதிரி பழங்களை தருகிற மரங்கள் ஒரு சாலை ஓரங்கள்லாம் இருக்காது, ஒரு தோட்டத்தில் தான் இருக்கும். அதனால தான் அதை திருடணும் அப்படிங்கிற எண்ணமே வருது. பொதுவான இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது பொதுவான இடம், இது ஊர் மக்கள் அனைவருக்குமே சொந்தமானது, இதை யார் வேணாலும் பறிக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அல்லது ஒரு எங்கெங்கெல்லாம் பொதுவான இடங்களில் சின்ன சின்ன இடைவெளி கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் கொய்யா மரங்களை நடுங்க, மாமரங்களை நடுங்க, பலா மரங்களை நடுங்க, அப்புறம் பேரிச்ச மரங்கள் நடுங்க, பப்பாளி மரத்தை நடுங்க. ஒரு இடத்த காலியாக விடாதீங்க. அதுக்குன்னு வேலைக்கு ஆட்களை நியமித்து அவங்கள ஒரு அரசு பணியாளராக மாற்றி அந்த வேலையை அவங்கள செய்ய விடுங்க. அதுக்கு ஒரு வேலி போட்டு, அல்லது இந்த பொதுவான இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி பழங்களை தருகிற மரங்களை நடுங்க. அதை வேணால் மக்கள் பறித்து சாப்பிட்டு போட்டோம். அது பொதுவான இடம், அதை நீங்கள் பராமரிக்க வேலையை மட்டும் பாருங்கள். பொதுவான இடத்துல உள்ள அந்த இடங்களில் மக்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு வயிறு நிறையுதில்லை, உணவு உற்பத்தி பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு வயிறு நிறையுதில்லை, அதுதானே முக்கியம். அதே நேரத்தில் அதை கஷ்டப்பட்டு அதை அதுக்காக உழைச்சி தண்ணி பாய்ச்சணும். பொதுவான இடத்துல நீங்கள் மரம் நடலாம், அப்புறம் அதை பராமரிக்கணும்.
புல்லெல்லாம் வந்து வெட்டி பராமரித்து அதுக்கு தண்ணி பாய்ச்சி உரம் வச்சு அப்போ அதுக்கு நம்ம வேலையாட்கள் போடுறோம். அப்போ வந்து பொதுவான இடத்துல இருக்கிற இடமா இருந்தால் கூட அதை திருடக்கூடாது என்கிற நடைமுறை ரொம்ப முக்கியம். அதனால் எங்கே இருந்தால் பொதுவான இடத்துல இருந்தால் கூட அதை பறித்து ரொம்ப மலிவான விலைக்கு மக்களுக்கே விற்கலாம். அதனால் வந்து அதை கூட பொதுமக்கள் என்ன பண்ணணுன்னாக்கா பறிச்சுட்டு போகக்கூடாது, இலவசமெல்லாம் பறிச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஆட்களை நியமித்து தான் அதற்கு உழைப்பு செலவிடப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு ஊதியம் கொடுத்து உழைப்பை செலவிட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொதுவான இடங்களில் நாம் வந்து மாமரம், கொய்யா மரம், தென்னை மரம், தேங்காய் இதெல்லாம் உற்பத்தி செய்கிறோம், பப்பாளி மரம், இப்படி ஒரு சின்ன சின்ன இடைவெளி கிடச்சா கூட அதில் நம்ம வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்களை அந்த ஒரு 6 அடி நிலம் காலியாக கிடக்குதுன்னா கூட அதில் கூட ஒரு 4 பப்பாளி மரம் வளர்க்கலாமே, ஒரு கொய்யா மரம் வளர்க்கலாமே அப்படி நினச்சி அது வந்து யாருடைய வயிற்று பசியாவது போக்கும் தானே. அது நீங்கள் குறைஞ்ச விலைக்கு விற்றீங்கன்னா யாருடைய வயிற்று பசியாவது அது போக்கும் தானே. அப்படி அந்த மாதிரி ஒரு நடைமுறை இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்தாக்கா மக்கள் அப்புறம் ஏன் விவசாய நிலங்களில் மக்கள் வந்து நேர்மை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, திருடுறாங்க, கிராமப்புறங்களெல்லாம் வந்து பிறருடைய விவசாய நிலத்தில் புகுந்து திருடுறாங்கன்னா எல்லாத்துக்குமே நேர்மை இல்லாமல் போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம நாட்டில் வந்து ஒரு தாய்மொழியில் கல்வி இல்லை என்று தான் நான் சொல்வேன். அதற்கு நீங்கள் இங்கே எந்த சீர்திருத்தமே நீங்கள் எப்போ எடுபடாதுன்னா தாய்மொழியை புறக்கணித்து விட்டு அந்நிய மொழியில் கல்வி கற்பது, தொழில் செய்வது, வாழ்வது, வாழ்க்கையில் பேசுகிற பேச்சில் அந்நிய மொழி கலப்பது, இதெல்லாம் ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை, நேர்மையற்ற வாழ்க்கை முறை. இங்கே நடக்கிற குற்றங்கள், நேர்மையின்மை, ஊழல், லஞ்சம், இது எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. இது எல்லாத்துக்குமே இந்த அந்நிய மொழி ஆதிக்கம் இருக்குல்ல, இது நம்மளை வந்து நம்ம ஒரு இழிவான நிலையில் இருக்கிறோம். அந்நியர்களுக்கு அடிமையாக இருந்தோம், அது ஒரு இழிவான நிலை. அதனால தானே போராடி சுதந்திரம் பெற்றோம். இப்போ நம்ம அந்நிய மொழிக்கு அடிமையாக இருக்கோம். அந்நியர்கள்னால் யார்? அவங்க இன்னொரு மொழி பேசுகிறவங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தோம், அதனால் போராடி சுதந்திரம் பெற்றோம். அவர்களுக்கு அடிமையாக இருப்பது நமது சுயமரியாதைக்கு, நம்முடைய மரியாதைக்கு கேவலமாக இருந்துச்சு. அதனால் நம்ம போராடி சுதந்திரம் பெற்றோம். அப்போ அந்நியர்களுக்கு அடிமையாக இருந்தான்னா அந்நிய மொழிக்கு அடிமையாக இருந்தானே. இப்போ நம்ம பக்கத்தில் கர்நாடகா இருக்குது, தமிழ்நாடு இங்கே இருக்கிறோம். கர்நாடக மொழியை நம்ம இப்போ கர்நாடக மொழியில் நம்ம கல்வி கற்றோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு தலைகுனிவா இல்லையா? இல்லை கர்நாடக மக்கள் அவங்களுக்கு கன்னட மொழி இருக்குது, தமிழ் மொழியில் அவங்க கல்வி கற்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பேசுகிறாங்க, தமிழ் மொழி கலந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது அந்த மக்களுக்கு வந்து சுயமரியாதை குறைவாக இருக்குமா இருக்காதா? இல்லை நாம் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு அற்புதமான தமிழ் மொழி இருக்குது, நாம் என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடங்களில் மலையாளத்தின் வழியாக கேரளாவோட மக்களின் தாய்மொழியான மலையாள மொழியின் வழியாக இங்கே மக்கள் வந்து கல்வி கற்கிறார்கள். தமிழ் மொழி யாரையும் பேசக்கூடாது, தமிழ் மொழி பள்ளிகளில் யாரும் தமிழ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலையாள மொழி மூலமாக தான் நீங்கள் கல்வி கற்க வேண்டும், மலையாள மொழி மூலமாக தான் நீங்கள் தொழில் செய்ய வேண்டும், மலையாள மொழி கலந்து தான் பேச வேண்டும், அதுதான் பெருமையானது அப்படின்னு சொன்னால் அது தமிழர்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அப்போ ஆங்கிலம் மட்டும் அது ஏற்படுத்தாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? அது உலக மொழி இருந்துட்டு போட்டோம். தாய்மொழி என்றைக்குமே நீங்கள் விட்டுறக்கூடாது. அது உலக மொழியாக இருந்தால் அது தேவைப்படுபவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். அதனால் அந்த அடிமை நிலை இருக்குல்ல, அது இன்னும் தொடர்கிறது. ஆங்கிலேயர்கள் போய்விட்டார்கள், நாம் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு விட்டோம், சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இன்றும் அடிமை நிலை தொடர்கிறது. நாம் எல்லாருமே நம்மளை நாமே இழிவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆங்கில மொழிக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் என்பது நம்மை நாமே இழிவாக நினைப்பதற்கு அது வழிவகுக்கிறது. அதனால தான் குற்றம் செய்கிறாங்க. தன்னை பற்றிய ஒரு உயர்வான மனப்பான்மை இருந்ததுன்னா அவங்க குற்றம் செய்ய மாட்டாங்க, ஒரு நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் தன்னை பற்றி இழிவாக நினைக்கிறதுனால தான் அந்த குற்றங்களை செய்கிறாங்க. லஞ்சம் வாங்கிறது, ஏமாத்துறது, கொள்கை இல்லாமல் வாழ்கிறது, திருடுவது, இது எல்லாமே வந்து அப்போ கிராமப்புற மக்கள், கிராமப்புற விவசாய நிலங்களில் அங்குள்ள மக்கள் திருடுவது, அங்குள்ள மக்கள் சின்ன வயசு பசங்க அல்லது யாராக இருந்தாலும் திருடுவதே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படின்னா அப்பப்போ திருடுவாங்க. அதாவது அதுவே மெயினாக வேலையை பார்க்காம வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு பொழுதுபோக்காக திருடுகிற வழக்கம் அவர்களிடம் இருக்கிறது என்றால் அதற்கும் இதுதான் காரணம். இங்கு நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், நோய்களுக்கும், மூடநம்பிக்கைகள் அனைத்துக்குமே வந்து முன்னேற்றம் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு, இந்த நாட்டில் முன்னேற்றம் என்பது ஏற்படாமல் போவதற்கும், போதைப் பொருட்கள் மீது மக்களுக்கு ஆர்வம் அதிகரிப்பதற்கும் எல்லாவற்றுக்குமே நீங்கள் தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் தொழில் இல்லை, தாய்மொழியில் பேசுவது நீங்கள் தரக்குறைவான ஒரு விஷயம், அந்நிய மொழியான ஆங்கிலத்தில் கலந்து பேசுவது தான் பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்கே நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நாடு முன்னேறதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம்.
அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் அப்படி அரசியல்வாதி பெரிய ஆட்கள்லாம் வேணும், நல்ல எண்ணம் கொண்டவங்கெல்லாம் வேணும், காமராஜர் வரணும், அவர் வரணும், இவர் அப்போ தான் நாடு முன்னேறும், இந்த நாடை முன்னேற்றத்துக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் தான் அது முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது இங்கே முன்னேற விடாமல் தடுக்கிறவங்க நிறையா இருக்கிறதுனால தான் இந்த நாடு முன்னேறதுக்கு நமக்கு காமராஜரோ பெரியாரோ தேவைப்படுறாங்க, அம்பேத்கரோ தேவைப்படுறாங்க. இந்த நாடு முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய பெரிய கூட்டம்லாம் இருக்குது. அதனால தான் இங்கே நமக்கு மிகப்பெரிய தலைவர்கள் வரணும்னு நாம் நினைக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு முன்னேறிய ஒரு நாடை பார்த்திங்கன்னா, ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இயல்பாக இருக்குது, முன்னேற்றம் என்பது அவங்களுக்கு இயல்பாக இருக்குது, ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. அங்கெல்லாம் யாரும் அந்த நாடு முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. அங்கே உள்ள யாரும் இன்னொரு மொழியை கற்றுக்கவே மாட்டாங்க. இன்னொரு மொழியில் பேசணும், இன்னொரு மொழியில் பேசுவது பெருமைக்குரிய விஷயம், இன்னும் தாய்மொழியை புறக்கணித்து விட்டு இன்னொரு மொழியில் கல்வி கற்பது, இன்னொரு மொழியில் தொழில் செய்வது, அங்கெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு வினோதமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி வினோதமான ஒரு வழக்கத்தை தான் நாம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதனால் இங்கே நிறைய குழப்பவாதிகள் இருக்காங்க. இவர்களெல்லாம் தாண்டி இந்த நாடு முன்னேறுவது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு தான் நாடு முன்னேறுவதுங்கிறது நமக்கு பெரிய கஷ்டமான விஷயம். யாரோ ஒருத்தர் புறப்பட்டு வரணும், மிகப்பெரிய அவர் வில்லாதி வில்லனாக இருக்கணும், எல்லா தடைகளையும் தாண்டி அவர் அந்த அரியணையில் போய் உட்காரணும். அவர் இருக்கிற வரைக்கும் தான் அது நடக்கும். அவர் போயிட்டாருன்னா, இப்போ காமராஜர் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது நடந்தது. அவர் போயிட்டார், அப்புறம் பார்த்திங்கன்னா பழையபடி இந்த நாடு முன்னேற விடாமல் தடுக்கிற அந்த கூட்டம் ஆட்சியை கைப்பற்றி விடும். அது மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த இந்தியாவை பொறுத்தளவில், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லாம் யாராவது நல்லவங்க வந்தால் மாறும். ஆனால் அவங்க எப்போதுமே இங்கே இருப்பாங்களா? அவங்களுக்கும் ஒரு வயசாகவும் இறந்து போவாங்க. அப்போ அடுத்தால இங்கே எல்லாமே இந்த நாடு முன்னேற விடாமல் தடுக்கிற அந்த கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. நாடு முன்னேறுவது நீங்கள் அதுக்கு தாய்மொழியில் கல்வி கொடுத்து விட்டாலே போதும். தாய்மொழியை நீங்கள் ஆனால் அதை யாரும் விட மாட்டாங்க. எல்லாம் ஆங்கில அடிமைகளாக இருக்காங்க, ஆங்கில மோக அடிமைகளாக அதனால் இந்த நாடு அவ்வளோ ஈஸியாக முன்னேறுங்கிறது அல்லது யாராவது ஒருத்தர் நிரூபிக்கணும். தாய்மொழியில் கல்வி கற்றதால் கல்வி கற்க வேண்டும் ஏன்னா யாராவது ஒருத்தர் ஆட்சி செய்து இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு நம்ப வைக்கணும். அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. இங்கே தாய்மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை. அதனால் அது ஒரு சுயமரியாதையாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு கௌரவமான விஷயம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. தாய்மொழியவே தூக்கி போட்டு இன்னொரு மொழியை போய் தூக்கி பிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இங்கே என்ன நல்லது நடக்கும்? ஒரு முன்னேற்றங்கிறது ரொம்ப இயல்பு, அதுக்கு பெரிய புரட்சியெல்லாம் தேவையில்லை. எல்லா நாடு ஜப்பானில் என்ன புரட்சியாக நடக்குது? அங்கே சாதாரணமாகவே அவர்கள் முன்னேறுகிறார்கள். ஒரு சிங்கப்பூரில் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாடு, ஒரு அமெரிக்கா அல்லது சீனா, அங்கே முன்னேற்றம் என்பது இயல்பாகவே இருக்குது, ஒற்றுமையில் இருக்குது, ஒரு முன்னேற்றத்தில் ஒற்றுமை. அங்கே என்ன அந்நிய மொழியில் கல்வி கற்றுட்ருக்காங்க, அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. அதனால் இயல்பாக அந்த முன்னேற்றம் தானாகவே நடக்குது. அதனால் தாய்மொழியில் கல்வி கற்றுவிட்டால் தாய்மொழியை மட்டுமே நீங்கள் முக்கியத்துவம் படுத்தினா மற்றதெல்லாம் மற்ற நாடு தானாகவே முன்னேறும். பிற மொழிகளை உள்ளே விடாதீங்க, தாய்மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, அப்புறம் இந்த நாடு தானாகவே முன்னேறும். அந்த அளவுக்கு அது ரொம்ப எளிது. முன்னேற்றம் என்பது எளிது. நாம் முன்னேற விடாமல் நம்ம தடுக்கிறோம். அதனால தான் நம்மளால் முன்னேறவே முடியலையே தவிர அதுக்கு காரணம் அந்த அந்நிய மொழி மோகம்தான். அதனால் நம்ம அடிமைத்தனத்துக்கும் அந்நிய மோகம்தான் காரணம். அந்நிய மோகத்தை அடிப்படையாக வச்சு அவங்க நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க. இப்போ அந்நிய மொழிக்கு நாம் அடிமையாகிட்டு இருக்கோம். அதனால் தாய்மொழியை கொடுத்துட்டாலே, தாய்மொழிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டாலே, அந்நிய மொழியை ஓரம் கட்டிட்டாலே இந்த நாடு விறுவிறுன்னு முன்னேறும். அவ்வளோதான், இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கிடும். ஆனால் அது நடக்காதில்ல. அது இங்கே பெரிய அதிசயமான, அது நடக்குமா? அது பெரிய கனவு. அது அந்த மாதிரி ஒரு அதிசய நிகழ்வு நடக்குமா? நடக்காது. நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிற நாடுகள்லாம் அப்படி தான் முன்னேறிருக்கு. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சீனா, ஜப்பான், ரஷ்யா, அவங்கெல்லாம் ஏன் முன்னேறிருக்காங்க? இங்கிலாந்து, நிறைய நாடுகள்லாம் இருக்குது, பின்லாந்து, இப்படி ஏகப்பட்ட நாடுகள் போய் பாருங்கள். முன்னேறிய அத்தனை நாட்டினரும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றிருக்கிறார்கள். போய் பாருங்கள். அப்போ கூட உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த சுய சிந்தனை என்பது இல்லை.